பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 8:4 இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். மத்தேயு 8:4. குஷ்டரோகி ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். அதாவது ஆண்டவரால் அற்புத அடையாளங்களை பெற்றவர்கள், கர்த்தர் எனக்கு இந்த அதிசயத்தையும் இந்த அற்புதத்தையும் செய்தார் என்று சாட்சி சொல்பவர்கள் கர்த்தருக்கு காணிக்கையையும் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் அற்புதத்தை பெற்றவன் ஒரு குஷ்டரோகி. ஆனாலும் அவனிடம் நீ போய் மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்கிறார். மோசே கட்டளையிட்ட காணிக்கை என்னவென்றால், கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்பதே ஆகும். தகுதிக்கு ஏற்றபடி என்றால் ஆபேலுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். எப்படி எனில், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தரிடத்தில் இருந்து அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் தேவாலயத்தில் சென்று சாட்சி சொன்னால் மட்டும் போதாது. நம்முடைய தகுதிக்கேற்ப இருக்கிறவற்றில் முதன்மையானவைகளை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்பதே. இதுவே கட்டளை. இதை செய்ய வேண்டும் என ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிற நாம் அத்தோடு கூட அதற்குரிய காணிக்கையையும் செலுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவாலயத்திற்கு சென்று நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களுக்கும் நன்றி செலுத்துகிற சாட்சி சொல்கிற நாங்கள் உமக்கு மனமுவந்து காணிக்கையை செலுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.